தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனை மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு ஏற்பாகத்தான். கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். எங்கள் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்க மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட கண்டிப்பா ஆட்சியில் கண்டிப்பா இதை நிறுத்தணும் ஐயா. ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்கவே கூடாது ஐயா. உங்களால முடியுங்களா? சொல்லுங்க ஐயா. எல்லாருமே சிரிக்கிறாங்க ஐயா. இப்ப எல்லாருமே சிரிக்கிறாங்க. 10 மணி ஆயிடுச்சு, இவ்வளவு அழுவாங்க ஐயா. வீட்டுல உட்காந்து டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி சரி, செஞ்சதை சொல்லி காட்டாதம்மா, இதுக்கு செய்யாமே இருந்திருக்கலாம். அக்கா தானே பேசுறாங்க, பேசிட்டு விடுமா. சொல்லி காட்டலடா, ஞாபகப்படுத்துறேன். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.